ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்ம சூர்யா மகா அவங்களோட ட்ராக் வந்து ரொம்பவே அழகாக தான் காமிச்சிட்ருக்காங்க ஆஹா கல்யாணம் சீரியலில். ஆனால் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, சீரியல் அன்னைக்கு ஷூட்டிங் எடுக்கிற வரைக்குமே விஜய் தான் அப்பா அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கே தெரியாதான், வேற யாரோ தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, விஜயோட அப்பா தான் அந்த குழந்தையோட அப்பாவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி அனாமிகா வந்து சூர்யாவோட அப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருந்திருக்கு. ஷூட்டிங் லொக்கேஷனில் யார் அந்த குழந்தையோட அப்பாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னான கான்வர்சேஷனே அடிக்கடிக்கு போகுமா. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவருக்கே தெரியாமல் தான் இந்த கேரக்டர் இப்படி கொண்டு வந்தாங்க, எனக்கு ஆனால் கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அவர் பேசும்போதே தெரியுது. ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் என்ன சொன்ன உடனேவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவருக்கு வந்து இப்போது 23 வயசு, 5 வயசில் ஒரு குழந்தை. என்ன கொடுமை சார் இது! டீம் இதை கூடமா யோசிக்க மாட்டாங்க, இப்படி கொண்டு வராங்களே ட்ராக்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. ரொம்பவே சொதப்பிட்டாங்களோ இந்த பாப்பாவோட ட்ராக்கை அப்படிங்கிற மாதிரி. அப்கமிங்கில் அனாமிகா விஜய் இவங்களோட செப்பரேஷன் ட்ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைய வச்சு நிறைய சண்டை வரும் அப்படின்ற மாதிரி விஜய் அனாமிகாவோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் கிட்ட வந்து அனாமிகா குழந்தைய ஆசிரமத்தில் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனால் விஜய் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இதனால் 2 பேருக்கும் செப்பரேஷன் ட்ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி.